கிராமத்தில் சிந்தாமணி என்பவங்க பொழுது சாஞ்சி 6 மணிக்கு மேல ஆனாலே அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வெளியாட்கள் யாருக்குமே தரமாட்டாங்க. அது உறவினர்களா இருந்தாலும் சரி, வெளியாட்களா இருந்தாலும் சரி, 6 மணிக்கு மேல யாராவது அவங்க வீட்டு பொருளை கேட்டா அவங்கள ரொம்ப கடுமையா பேசுவாங்க. ஒரு நாள் இரவு நேரத்துல ஒரு வயதான பாட்டி கையில ஒரு கை குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த சிந்தாமணி வீட்டுக்கு முன்னாடி நின்று, வீட்டுல யாராவது இருக்கீங்களா, குழந்தை ரொம்ப பசியோட இருக்கு, ஏதாவது சாப்பிட இருந்தா தாங்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வீட்டுல இருந்த சிந்தாமணியோடைய பையன் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் சாப்பாடும் அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தர கொஞ்சம் காசும் கொடுக்குறான். இதை பார்த்த சிந்தாமணி அவங்க பையன் கிட்ட போய், உன்னை எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுல இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்து கொடுக்காதன்னு. இப்படி நீ 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை ஏதாவது எடுத்து கொடுத்தனா கடைசியில நம்ம குடும்பம் தானே நடுத்தெருவில் வந்து நிற்கும். அதுக்கு அவனும், எப்படிமா சொல்ற, அதுக்கு அவங்களும் அதான்ப்பா சாங்கியம் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா உன் சாங்கியம், பகல்ல கொடுத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இரவுல கொடுத்தா நம்ம குடும்பம் வறுமையில் விழுந்துடுமா? என்னமா இது சாங்கியம் என்ற மூட நம்பிக்கையை நீங்க நம்பி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கிற மனிதநேயத்தை இழந்துட்டு இருக்கீங்கம்மா. தயவு செஞ்சு உதவின்னு கேட்டு வரவங்க கிட்ட சாங்கியம் சொல்லி அவங்களை அலட்சியப்படுத்தாதமா அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.